அமெரிக்காவின் ஆயுத கிடங்கு காலியாகி வருவதாக பென்டகன் வட்டாரத்திலிருந்து வெளியான தகவல்தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. ஈரான் மீதான தாக்குதல் இன்னும் 10 நாட்களுக்கு மேல் நீடித்தால் அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகள் தீர்ந்துவிடும் அபாயம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நீடித்து வருகிறது. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலின் போது அதிநவீன ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அலி காமேனி உள்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது அதிநவீன போர்க்கப்பல், ஏவுகணைகள், ட்ரோன்கள் என அனைத்தையும் களமிறக்கி ஈரானை தாக்கி வருகிறது. இந்நிலையில் நீண்ட கால போர் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை, ஆயுத இருப்பையும் கடுமையாக பாதிக்கும் என பென்டகன் அதிகாரிகள் மற்றும் கூட்டுப்படை தளபதி ஜெனரல் டேன் கேன் எச்சரித்துள்ளார். குறிப்பாக இஸ்ரேல், யுக்ரைன் நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்கி வருவதால் அமெரிக்காவின் சேமிப்பு கிடங்கு சரிபாதியில் இருப்பதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவின் ஆயுத கிடங்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பலமாக உள்ளது என்றும், எங்களால் எவ்வளவு நாள் வரை வேண்டுமானாலும் போர் புரிய முடியும் எனவும் ட்ரம்ப் விளக்கமளித்திருந்தார். ஆனால் ஈரானை தாக்கிய 24 மணி நேரத்தில் அமெரிக்கா செலவு செய்த தொகை சுமார் 779 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 6900 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பொருளாதார ரீதியில் அமெரிக்கா கடும் சரிவை சந்திக்கும் அதே வேளையில் உலக நாடுகளிலும் இது எதிரொலிக்கும் என்பதால் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே உலக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.